இவங்கள ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. அந்த வீடியோ அனுப்ப முடியலன்னா நான் சொல்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறது, அது வந்து எப்படி சொல்லுறதுன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ பேரண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா இதை புரிஞ்சுக்குங்க. மெயினாக வந்து பணம் அண்ட் செக்ஸ் தான். ரூம் புக் பண்ணுங்கள், அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், கூட யாராவது ஒரு பையனை கொண்டு வாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுங்க, அந்த வீடியோ வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா நான் வந்து எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுறேன். இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ ஏஐ எல்லாமே கெட்டது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கேர்ள்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் இது. ஸோ இப்போ இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதுமாதிரி எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க, ப்ளஸ் இது மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் மணி கூட டெக்னிக்கலாக லைக் கிரிப்டோ காயின்ஸ், லைக் பிட் காயின்ஸ் அதுமாரி ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்க எப்பவும் ஊபர் டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க, பைக் டிரைவ். ஸோ அதில் வந்து நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. மேபி அந்த டவுட் இருக்குது எங்களுக்கு. எவ்ரிடே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளால் அவங்கள கண்டே பிடிக்க முடியல, ட்ரேஸே பண்ண முடியல. மெயினாக அவங்களுக்கு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ க்ரியேட் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு இவங்க வந்து அந்த வீடியோக்கு வந்து நான் ஓகே நீங்கள் சொல்லுறது நான் பண்ணுறேன் அப்படி சொன்னால் விட்டுடுறாங்க. அப்படி விடாத பொறுத்து நாங்கள் இப்போ எதுக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்துருக்கோம்னா, இவங்களோட சிஸ்டர் சிஸ்டரோட ஃபோட்டோ வீடியோ வந்து ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் ஃபுல்லாகவே. ஸோ இதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ப்ளஸ் அவங்களோட மேனேஜர், ஜாப் கொடுத்த மேனேஜர் எல்லாமே இவங்களை வந்து தப்பாக நினச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ. ஸோ அதை தான் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம். ப்ளஸ் அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் வீக் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் காப்பியும் இருக்குது, லைக் ஃபேக்காக க்ரியேட் பண்ணது. இது வந்து ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஃபேஸ் வந்து மார்ஃபிங் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்த கம்ப்ளைண்ட். ஓகே, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க எங்களை. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வந்து எங்களுக்கு தெரிய வரும். ப்ளஸ் இதான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட், ஏஐ கம்ப்ளைண்ட்டு, இந்த ஃபேஸ் மாப்பிங் பண்ணி இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 கம்ப்ளைண்ட் ஆல் ஓவர் இந்தியா டெய்லி பேஸிஸ் நடக்குது. 70% ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து விச் ஆர் கேர்ள்ஸ் ஆர் நாட் கம்மிங் அப். அவங்க வெளியே வர மாட்டாங்க, வெளியே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இது கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இல்லைனா இது ஒரு பெரிய லைக் ஒரு மாஃபியா கேங் மாதிரி நடக்குது கம்ப்ளீட்டாக. என்ன பண்ணுறாங்க இந்த கம்ப்ளைண்ட்? இந்த வீடியோஸ் விற்கிறாங்களா? இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க, ப்ளஸ் இது மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் மணி கூட டெக்னிக்கலாக லைக் கிரிப்டோ காயின்ஸ், லைக் பிட் காயின்ஸ் அதுமாரி ஏர்ன் பண்ணுறாங்க. வேர் யூ கான் கேஷ் த பர்சன். அந்த பர்சன் வந்து பிடிக்காத மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதனால நாங்கள் வந்து எங்கள் சைபர் கிரைம் வந்து சொல்ல வந்திருக்கோம், லைக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லணும் இந்த மாதிரி பர்சனுக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரிய வந்து எப்படின்னா, இவங்களோட கம்யூனிட்டி இருக்குது ஃபேஸ்புக்கில், நார்த் ஈஸ்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு இவங்களோட ஃபேக்காக க்ரியேட் பண்ண வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த கம்யூனிட்டியில் போடுறாங்க. ப்ளஸ் அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பண்ணுறாங்க. அது பார்த்தவொன்னே இவங்களுக்கு தெரிய வந்தது. இவங்க அப்பா அம்மா அங்கேருந்து இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, இவங்க சிஸ்டர்ஸ் கால் பண்ணுறாங்க, பிரதர்ஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த பொண்ணு 2 நாளாக வெளியே வரல. இந்த பொண்ணு ஒரு சூசைட் தாட்டுக்கே போயிட்டா. அப்புறமா இது வந்து இதை கண்டுபிடிச்சி இது ஏஐ தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் கமிஷன் ஆஃபீஸ்க்கு. சஸ்பெக்ட் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவும் ஊபர் டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க, பைக் டிரைவ். ஸோ அதில் வந்து நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. மேபி அந்த டவுட் இருக்குது எங்களுக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, அவங்க மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. எந்த ஊரை சேர்ந்தவங்க, எப்போத்துலேருந்து வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க? இவங்க வந்து மணிப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க பாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக இங்கே இருக்காங்க. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக இங்கே சென்னையில் இருக்காங்க. அவங்க மெயின் பார்த்தீங்கன்னா பிழைக்க தான் வராங்க இங்கே. ஆனால் அவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தப்பான இது. ப்ளஸ் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ ஏஐ எல்லாமே கெட்டது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கேர்ள்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் இது. ஸோ இப்போ இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி எந்த இதுவும் நடக்காது. இவங்களோட ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் அனுப்புகிறாங்களா இது? ஆமாம், இவங்களோட வீடியோ எல்லாம் க்ரியேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸ்புக் நண்பர்கள் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி சர்க்கிள், இவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும்ல, அந்த கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு நேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. மெயினாக அவங்களுக்கு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ க்ரியேட் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு இவங்க வந்து அந்த வீடியோக்கு வந்து நான் ஓகே நீங்கள் சொல்லுறது நான் பண்ணுறேன் அப்படி சொன்னால் விட்டுடுறாங்க. அப்படி விடாத பொறுத்து எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுறாங்க. என்ன பண்ண சொல்லி மிரட்டுறாங்க? இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. அந்த வீடியோ அனுப்ப முடியலன்னா நான் சொல்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டு
என்ன சொல்கிறது, அது வந்து எப்படி சொல்லுதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ பேரண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா இதை புரிஞ்சுக்குங்க. ஹராஸ்மெண்ட் மாரி பண்ணுறாங்க. அது ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ வந்து ஆன்லைனில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அந்த சர்க்குலேட் பண்ணுற வீடியோ வந்து யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேர்ளை வந்து கூப்பிடுறாங்க, லைக் கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பணம் அண்ட் செக்ஸ் தான். புரியலங்க. ஃபோன் கால்ஸ் வரலங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா தான். ஸோ அந்த சோஷியல் மீடியாமா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து யார் பண்ணுறா எது பண்ணுறா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லா அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளால் அவங்கள கண்டே பிடிக்க முடியல, ட்ரேஸே பண்ண முடியல. அதுதான் வந்து நம்ம சைபர் கிரைம் இன்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கான நடவடிக்கையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் எங்களுக்கு ஒரு டவுட்னா, எனக்கு இவங்க வந்து ஊபரில் நிறைய வாட்டி போகிறாங்க, அங்கே நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாரும் இப்போ நம்பர் ஷேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது போலீஸ் சொன்ன டீட்டெயில்ஸ். இதான் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஏஏ கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் இவங்க நம்பரை வச்சு ஃபேஸ்புக்ல போய் எடுக்கிறாங்க. இவங்க நம்பரை வச்சு ப்ரொஃபைல் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சார் இப்போ வந்து நம்ம ஊபர் போகிறோம் இல்லை ஓலா போகிறோம், போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷன் போகிறோம், அந்த டிரைவர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. அதில் மொபைல் நம்பர் தானே இருக்கும். அந்த நம்பர் எடுத்துகிட்டு அந்த நம்பரை வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா எந்தெந்த அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு இவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு அதை மாஃப் பண்ணி அதை திருப்பி இவங்களுக்கே அனுப்புகிறாங்க. வேறு அக்கௌண்ட்லேருந்து அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயப்படுறாங்க. இதுதான் விஷயம். என்ன சொல்லி சர்க்குலேட் பண்ணிருக்காங்க? வாட்ஸ்அப் பண்ணி காட்டுங்க. என்ன சொல்லி சர்க்குலேட் பண்ணிருக்காங்க? சர்க்குலேட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் போங்க, ஹோட்டல் போயிட்டு ரூம் புக் பண்ணுங்கள், அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், கூட யாராவது ஒரு பையனை கொண்டு போங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுங்க, அந்த வீடியோ வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா நான் வந்து எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுறேன். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். இதை தான் இவங்களுக்கு த்ரெட்டன் பண்ண மெசேஜ். ஃபோனை ஆக்ட் பண்ண மாட்டுறாங்க, ஆனால் அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து ப்ரைவசி அந்த செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ரொடெக்டாக இருங்க. பெண்களுக்கான விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி. ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி ஃப்ரம் நார்த் ஈஸ்ட், அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க பெண்களும் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க. ஏதாவது இப்படி யாராவது பண்ணாங்கன்னா உடனே வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ் தரப்பு என்ன சொன்னாங்க லாஸ்ட் டைம்? போலீஸ் தரப்பு என்ன சொன்னாங்க, என்கொயரி போகிறோம் சார், ஒரு 2 days வந்து பாருங்கள், நாங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு முன்னாடி தனியாக ரூமில் கொண்டு போய் அவங்கள ஃபுல்லாக விசாரிச்சாங்க. அவங்க ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா இல்லை இது இவங்க தானா இல்லை அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க.